தெரியல. உங்களுக்கு ஒரு மொபைல் ஓகேவா? ஆடியோ இல்லை இல்லை இருக்குங்களா? நெக்ஸ்ட் டைம் பண்ணவா? ஸோ இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 எக்ஸாம் நடந்தது இல்லையா? அதில் ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண பாருங்க. ஆக்சுவலாக கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபாக கேட்டிருந்தாங்க, நியூமரிக்கல்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க, ரொம்ப ஹார்டாக இருந்தது கொஸ்டின் ஆன்சர் எடுக்கிறதுக்கு. ஸோ ஜஸ்ட் பாருங்க. சி ஃபீவர் அப்படின்ற படம் கொடுத்துருக்காங்களே, பையன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஜான் மேஸ்டர் சி பேப்பர்னு ஒரு பையன் இருக்கு. அந்த பையனில் வந்து சவுண்ட் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சவுண்ட் இமேஜஸ்ன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த பையனில் வர வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? கடலில் பயணம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறது. இப்போ வீல்ஸ் கிக், சீகல்ஸ் ட்ரை, வின்ஸ் சாங் அப்படின்னா மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. இந்த 6ல் வந்து சவுண்ட் இமேஜஸ் சொல்லி கேட்குறாங்க. எல்லாமே வந்து சவுண்டு தான். வீல்ஸ் கிக் சக்கரை சுற்றுறது, சீகல்ஸ் ட்ரை அந்த கடற்பறவையுடைய சத்தம், க்ளவுட்ஸ் வந்து ஃப்ளை பண்ணுற சவுண்டு, ரன்னிங் டைட் அலை சத்தம், செயில் ஷேக்கிங் எல்லாமே சத்தம் தான் ஆக்சுவலாக. ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக் பண்ணும்போது எல்லாமே சொல்கிறாங்க. இதில் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஃப்ளையிங், ரன்னிங், ஃப்ளையிங், ரன்னிங், ஷேக்கிங் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து இமேஜின்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்கே பார்த்தா ஒரு பெரிய பூதம் வந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு மைண்ட் ரிசீவ் ஆகும். அதனால 3, 4, 5 வந்து ஆன்சர் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, ரெண்டாவது சினானிம் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக இருக்குங்களா? சினானிம் கேட்டிருக்காங்க. சாம்பிங், பெர்ப்ளெக்சிங், த்ராங்கிங், பார்கனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாம்பிங் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, பாருங்க ஏ வந்து பார்த்தீங்கன்னா 3, மன்சிங் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. பெர்ப்ளெக்சிங் அப்படின்னா பெர்ப்ளெக்ஸ்னா கன்ஃபியூஷன் ஒரு மீனிங் இருக்கு ஆக்சுவலாக. சி வந்து த்ராங்கிங் அப்படின்னா கூட்டத்தில் வந்து கொஞ்சம் நகரதுன்னு அர்த்தம். ஹார்கனிக் அப்படின்னா லிசன் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ ஆன்சர் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் பேஜ்ல ப்ரிபோசிஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்க, the children like to munch crispy snacks அப்படின்னு வரணும். பாருங்க like to வந்து பக்கத்துல verb வரணும் ஆக்சுவலா. இந்த இடத்துல chunks அப்படின்னு வராது, to பக்கம் chunk அப்படின்னு தான் வரணும். ஸோ இது மட்டும் தான் வரணும். இங்க munch வந்து crispy snacks அப்படின்னு. பட் ஆல்ரெடி 17 ஆர்டிஸ் was very fond of. இந்த ஆஃப் வந்ததுன்னா பக்கத்துல வர ஐ ஃபார்ம் தான் வரணும். நெக்ஸ்ட் eventually he was forced to swallow அப்படின்றது நெக்ஸ்ட் வரணும். அண்ட் ஆல் த பேலன்ஸ் வரணும் ஆக்சுவலா. இதுக்கு ஆன்சர் வந்து 3, 1, 2, 5, 4. இந்த கொஸ்டின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம ஜவஹர்லால் நேரு கொடுத்துருக்காங்க இல்லையா? அவர் என்ன பண்ணியிருக்காரு? தி கிளின்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி ஒரு புக் எழுதியிருக்காரு. எஸ், புக் எழுதியிருக்காரு ஆக்சுவலா. அவர் தான் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அதுவும் கரெக்டான டேட்டா. மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு ஸ்பெஷல் பேர் கொடுத்துருக்காங்க, ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்றது கரெக்ட். இங்கே வந்து ஆப்ஷனில் வந்து 3 சரின்னு எதுவும் இல்லை. அதனால வந்து இ வந்து ஆன்சர் பண்ணியிருக்கு. 3மே டேட்டா கரெக்ட், செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நான் கிளாஸ் டீச் பண்ணும்போது நிறைய சொல்லியிருக்கேன். நான் வந்து டென்ஸ் டாப்பிக்கில் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன, பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, டிஃபரன்ஸ் என்ன கொஞ்சம் கவனிக்க சொல்லியிருக்கேன். பாருங்க, நாளை இந்த நேரத்திற்குள் நான் இந்த வேலையை முடித்திருப்பேன். என்ன டென்ஸ் வரணும்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், 11th டென்ஸ் வரணும். நல்லா கவனிங்க. ஐ வுட் ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க் அகைன் பை டுமாரோ போட்டிருக்காரு, நாளைக்குன்னு போட்டிருக்காரு, நாளை இந்த இடத்துக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ பை திஸ் டைம் டுமாரோ அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ லெசன் லேர்ன் பண்ணுறது ப்ராப்பராக லேர்ன் பண்ணால் நம்மளுக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம் மிஸ்டேக்ஸ் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க. they were being followed when they left the building. உங்கள் பில்டிங்கை விட்டு போனப்ப அவங்க ஃபாலோ பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு வரணும். பாருங்க, அவர்கள் கட்டடத்துக்கு வெளியேறும் பொழுது அவர்கள் பின்தொடரப்பட்டு கொண்டிருந்தார்கள். பட்டுக்கொண்டு அப்படின்னு சொல்லி பேச வாய்ஸ் வரணும். ஸோ 6th வந்து பி வந்து ஆன்சர் வரணும். 7வது கொஸ்டின்ல இப்போ திங்ஸ் ஆஃப் பேட்டர்னே மாற்றிருக்காங்க. ஃபுல்லாக இப்படிதான் கேட்டு வச்சிருக்காங்க. சில கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே என்ன கேட்குறாங்க, ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த பேசேஜை படிச்சுட்டு என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்க, பேசேஜ் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கம்பெனியோட சிஓ என்ன சொல்றாரு அப்படின்னா, ப்ரைஸஸை கட் பண்ணலாம், ஸோ சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு, விலையை குறைக்கலாம், இல்லை ரொம்ப அழகான ஒரு பொருளை வந்து இன்ட்ரடியூஸ்
லாயல் கஸ்டமர் பேஸ் த்ரூ எனி ப்ராடக்ட் ஆஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது இந்த கண்டெக்ஸ்ட்ல வந்து எது மோஸ்ட் சூட்டபிளா இருக்கு அந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க கரெக்டாக மோஸ்ட் லைக்லி டு பி ட்ரூ அப்படின்னு பார்க்கலாம். The company is primarily focused on short-term financial goals. Short-term financial goal மட்டும் அவங்க பண்ணல. COISல பாருங்க பிராண்ட் லாயல்டி வேணும், அதே மாதிரி சஸ்டைனபிள் growthனாக்க நிலையான நீடித்த வளர்ச்சி வேணும்னு சொல்றாரு. Company's main share production பத்தி எதுவும் சொல்லல. The niche product சொல்றாங்க, ஏதோ ப்ராடக்ட் லைன் அப்படின்னு அதோட ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க மோஸ்ட் லைக்லி வந்து என்னன்னா கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட் அது பி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஆன்சர் தான். நெக்ஸ்ட் இந்த பேசிக் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் ட்ரெடிஷனல் ஸ்டாக்ஸ் போத் இன்வால்வ் இன்வெஸ்ட்மெண்ட். கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணுறோம், ரெகுலராக பண்ணுறோம், நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் படிச்சுட்டு எதில் வந்து கரெக்டாக பாருங்க accurately compare அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டானது எது கேட்கலாம் கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் இன்வால்வ் போத் இன்வால்வ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்றாங்க, நோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. தப்பு ஆக்சுவலா கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் போத் இன்வால்வ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. கிரிப்டோ கரன்சி ஸ்டாக்ஸ் போத் இம்யூன் டு மார்க்கெட் கண்டிஷன்ஸ், அதாவது மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு அது அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்றாங்க. இம்யூன் அப்படின்னா பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது தப்பு அப்படின்னு சொல்லலாம். கிரிப்டோ கரன்சி ஸ்டாக் மார்க்கெட் ரியாக்ட் டிஃபரெண்ட்லி டு மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ், மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ பி அண்ட் டி வந்து இதில் கரெக்ட் ஆகும். ஒரு கொஸ்டின் இருக்கு அது என்ன சொல்றாங்க புதுசாக நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட்டர் ஹீட் பண்றாங்க, அப்புறம் பாயில் ஆகுது, அப்புறம் ஸ்டீம் நீராக வருது, கடைசியில் அந்த ஸ்டீம் கூல் ஆகி கண்டென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க இந்த சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் இல்லையா அதுக்கு எது கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸ்டீம் இஸ் ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் த வாட்டர் பாயில்ஸ். பாருங்க வாட்டர் பாயில் ஆகுதுங்க, வாட்டர் பாயில் ஆகிட்டு ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகுது. பட் இங்க பிஃபோர்னு போட்டிருக்காங்க, தப்பு இது ஸ்டேட்மெண்ட். வாட்டர் இஸ் ஹீட்டட் பிஃபோர் இட் பாயில்ஸ். வாட்டர் ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணதுனால பாயில் ஆகுது, கரெக்டா இருக்கு. ஸ்டீம் கூல்ஸ் அண்ட் கண்டென்சர்ஸ் ஆஃப்டர் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ண பின்னால அது கண்டென்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கு ஆக்சுவலாக. த ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கூலிங் அண்ட் கண்டென்சிங் ஆஃப் ஸ்டீம். ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அது இல்லை ஆக்சுவலாக, அதான் தப்பு ஆக்சுவலாக. ஸோ டி வந்து நம்மளுக்கு ஆன்சர் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் அரேஞ்ச் த டேட்டா ஜம்பிள் சென்டென்ஸ் சொல்லுவாங்க, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ ஒரு 4 லைன் கொடுத்துருக்காங்க. எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ கண்டெம்பரரி ஆக்சுவலாக வந்து ஒரு பேரா ஸ்டார்டிங்கில் காமனாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். அதுக்கு கண்டெம்பரரி ஆகுறாங்க. இந்த காலத்தில் வந்து ஆர்ட் வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பி வந்து ஃபர்ஸ்ட் லைன் வரணும். அதுக்கு டி ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுது ஒன்றே ஒன்று தான். ஸோ இது வரணும். அதுக்கு டி பாருங்க as a result artists are exploring new forms of creativity அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஆன்சர் வரணும். அதே மாதிரி ஜம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டடி ஆஃப் இன்டெலெக்சுவல் ஹிஸ்ட்ரி. Intellectual history provides significant insights into the development of human history அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹியூமன் ஹிஸ்ட்ரி, இன்டெலெக்சுவல் ஹியூமன் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன லைன் வரணும் அப்படின்னா இன்டெலெக்சுவல் ஹிஸ்ட்ரி ஆஃபன் இன்வால்வ்ஸ். இன்டெலெக்சுவல் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்றாங்க, அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ கியூ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் வரணும். ஸோ இது வந்து பி ஆன்சர் வரும். படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பி ஆன்சர் வரும். அப்புறம் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக கேட்கலாம் கொஸ்டின்ஸ் வந்து. ரைட் அப்படிங்கிற வேர்ட் வந்து லீகலாக யூஸ் பண்ணலாம், எந்த சென்டென்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தேர்ட் ரைட் அட் த நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன், அடுத்த ரவுண்டான வந்து ரைட் எடுங்கன்னு சொல்கிறாங்க. இது லீகல் ஏரியாவில் வருது. இட் இஸ் யுவர் ரைட் டு ரிமைன் சைலன்ஸ். நீங்கள் அமைதியாக இருக்கணும், யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, உங்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் டர்ம் யூஸ் ஆகுது. மற்றது லீகல் டர்ம் யூஸ் ஆகுது இல்லை. ஆன்சர் வந்து பி வருது. ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹோமோஃபோன்ஸ் ஆக்சுவலாக பேர் அண்ட் பேர்ன்றாங்க. இது பியர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பொருள் அப்படின்னு அர்த்தம், இல்லாட்டி கரடி அப்படின்னு அர்த்தம் வரும். இந்த பேர் அப்படின்னாக்க எம்டிஆர் இருக்குதுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங் வேறு மீனிங் வேறு அப்படின்னு தான் ஹோமோஃபோன்ஸ். இங்கே கொடுத்துருக்கல ஒன்றே வந்து ஹோமோஃபோன்ஸ் பேர் அண்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
நெக்ஸ்ட் பேஜ் அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டன் இங்கிலீஷ் கண்டுபிடிச்ச கூடுதாங்கல எங்க இருக்குதுன்னே தெரியல, டிக்ஷனரியில கூட இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாம். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோர்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஜுக்கினி அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட்லி பேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது இன்கரெக்ட்லி பேர்ட் வரணும், இது வந்து இங்கே மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு, அப்போ இது இன்கரெக்ட் இது இன்கரெக்ட். ஸோ 1 3 வந்து இன்கரெக்ட் ஆக்சுவலா, 2 4 வந்து கரெக்டா இருக்கு ஆக்சுவலா. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னாக்க 1 3 1 தப்பா மார்க் பண்ணிருக்கு, 1 3 வந்து ஆன்சர் வரும். இன்கரெக்ட்லி பேர்ட் தான் கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. புதுசா நிறைய கேட்டிருந்தாங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க வந்து அப்படின்னா, இன்கரெக்ட் பேர்ஸ் கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. ஓப்பன் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா ஸ்பேஸ் வரணும். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ல ஓப்பன் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னா 2 காம்பவுண்ட் வேர்ட்ஸ் சென்டர்ல ஸ்பேஸ் வரணும். ஸோ ஓப்பன் காம்பவுண்ட் வேர்ட் வந்து ஐஸ்கிரீம் ஆக்சுவலா. ஸோ இது ப்ராப்பரா இருக்கு. க்ளோஸ்டு காம்பவுண்ட் அப்படின்னாக்க ஸ்பேஸ் வராது. ஸோ இது 2 வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. இது கரெக்டா இருக்கு. அப்ஜெக்டிவ் காம்பவுண்ட் ப்ளூன்றது அப்ஜெக்டிவ், பக்கத்துல காம்பவுண்ட் வருது, குவாலிட்டிவ் ஒரே மாதிரி வருதுனாக்க ஆன்சர் என்னன்னாக்க 1 and 2. பாருங்க ரொம்ப क्वेश्चंस கேட்டிருக்காங்க. என்னன்னா லைஃப் இஸ் கம்பேர்ட் டு pathless wood with the word life. லைஃப்ங்கற வேர்டோட கம்பேர் பண்ணா என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் சிமிலி அப்படி சொல்லி சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க பாருங்க. இங்கிலீஷ் கிராமர் படிச்ச எல்லாரும் சிம்பிளா கேட்டிருக்காங்க. Is she not changing her dress அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்து क्वेश्चन एक्चुअली பாருங்க, அப்படியே क्वेश्चन மார்க் கொடுக்கல. இதுக்கு ஸ்டேட்மென்ட் இன்டராகேட்டிவ் क्वेश्चन சென்டென்ஸா கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஸ்டேட்மென்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. மீனிங் மாறக்கூடாது, வடிவம் மட்டும் தான் மாறும். பாருங்க is she not changing இது வந்து is changing present continuous tense வருது, நெகட்டிவ்ல கொடுத்திருக்காங்க. சோ she is not changing her dress அப்படி வருது. வேற எதுவும் வரக்கூடாது, வெர்பெல்லாம் மாத்தக்கூடாது. இது ஒன்று இந்த ஒரு கோஆர்டினேஷன் ஃபாலோ பண்ணாவே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்திருக்கிற சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வருதுன்னு கேட்கலாம். he is too shrewd to be cheated. shrewd இருக்குது அப்படின்னா புத்திசாலித்தனமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவனை சீக்கிரம் அவனை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் மாத்தணும் அப்படின்னா ஆக்சுவலி verb or main verb இங்க ஒன்று தான் இருக்கு, அது பக்கத்துல நாட் சேர்க்கணும் அவ்வளவுதான். so he is not too shrewd to be cheated அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுறாங்க. இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க. had she known it earlier அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்றாங்க. இது அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னா நார்மல் சென்டென்ஸ் மாத்த சொல்றாங்க. இது ஆக்சுவலா வந்து had she known it earlier அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. டென்ஸ் மாறக்கூடாது. பாருங்க had known என்ன டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரணும். இங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்திருக்கிற சென்டென்ஸ் எதுன்னா இது ஒண்ணு மட்டும் தான் வந்திருக்கு. so I wish she had known it earlier அப்படின்னு சொல்லி வரணும். டென்ஸ் மாறக்கூடாது, பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி சென்டென்ஸ் மீன் ஆகிற மாதிரி கேட்டிருக்காங்க. பக்கத்தில் 4வது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட். சேல்ஸ் இன்க்ரீஸ் கிராஜுவலி as a result of the company decreasing its product prices அப்படின்னு சொல்லி வருது. ஸோ 20th ஒன் அப்படின்னு 21வது என்ன வருது, இப்போ நல்லா கவனிக்க பாருங்க. பொசசிவ் ஃபார்ம்ல வரணும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பொசசிவ் ஃபார்ம்ல வரணும். அவர் சைல்ட்ஸ் பிஸி அப்படின்னு அர்த்தம், சைல்டு இஸ் பிஸி அப்படின்னு அர்த்தம். ஸோ இது உடையன்ற மீனிங்ல வரல. எக்ஸஸ் நியூ பேக் அப்படின்னாக்க எக்ஸ் உடைய நியூ பேக் வருது. இது கரெக்ட், இது கரெக்ட் இல்லை. எக்ஸ் ஹஸ் காட்டன் வருது, இருக்கு எக்ஸ் ஹஸ் காட் அப்படின்னு வரும். இது வருது ஆக்சுவலா. ஸோ இது வருது. சைல்ட் ஸ்லெப்ட் அப்படின்னா சைல்டு ஹேஸ் ஸ்லெப்ட் அப்படின்னு வரும். இப்படி வரணும் ஆக்சுவலா. இது ஒன்று மட்டும் தான் கரெக்ட். ஸோ டி வந்து ஆன்சர் வரணும். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க பார்க்க சொல்லியிருக்கேன். இல்லை சார், இல்லை நான் மட்டும் தான் பண்ணுறேன். சரி, the meaning of the word repercussion is an unpleasant effect. repercussion அப்படின்னா unpleasant effect அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெமோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஒரு மெமோ அப்படின்னாக்க அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் கூட இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் லைன் வந்து வராது, சும்மா என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அது மட்டும் தான் அதில் இருக்கும். ஃபார்மல் லெட்டர் எதை ஸ்டார்ட் ஆகணும், டியர் சார் ஆர் மேடம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து டிஜிடிடி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பென்ஷன் வந்து வரும்.
பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக கப்பல் சுற்றி வருவாங்கன்னு சொல்லி வருது இல்லையா? அதனால ஸோ விமென்களை வந்து அவங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ட்ரெயின் பண்ணுறது, அதே மாதிரி செயலிங் ஆக்டிவிட்டீஸில் இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த 2 விஷயம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, who inspired author Conan Doyle to create a character Sherlock Holmes? டையிங் டிடெக்டிவ் அப்படின்ற ஒரு போஸ்டர்ல ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்ற சூப்பரியர் கேரக்டரை உருவாக்குறதுக்கு யார் வந்து இன்ஸ்பயர் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஜோசப் வெல் அப்படின்றவர் இன்ஸ்பயர் பண்ணாரு. இன்னொரு ஆங்கிள் வந்து இதை ஆன்சர் பண்ணுச்சு. எப்படி ஆன்சர் பண்ணோம்? இந்த டாக்டர் வாட்சன், டாக்டர் ஐன்ஸ்டீ, இன்ஸ்பெக்டர் ஸ்மித் இவங்க 3 பேரும் அந்த நாவலுக்குள்ளேயே வர கேரக்டர், ஸ்டோரிக்குள்ளேயே வர கேரக்டர். இவர் மட்டும் தான் வெளியே இருக்காரு. அதனால இது வந்து ஆன்சர் வந்து 27D. இதுவும் நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க. டென்ஸ் வந்து பறவைகள் பறக்கின்றன அப்படின்னு இருக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ பேர்ட்ஸ் ஃப்ளை அப்படின்னு சொல்லி பாருங்க. வேர்ட் டு வேர்டு டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. வேர்டை பார்த்து அந்த வேர்டுக்கு மீனிங் என்னவோ அதை எடுத்துப்பாங்க. அந்த கண்டெக்ஸ்ட்ல எந்த மீனிங் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தூண்டி விடாதே அப்படின்னு, தூண்டாத அப்படின்னு டோன்ட் இன்டியூஸ் மீ அப்படின்னு சொல்லி வருது. இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த கொஸ்டின் சென்டென்ஸ் வந்து போட சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஹேஸ் கான் டு தி ரயில்வே ஸ்டேஷன். அவங்க கசினை பார்க்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ என்ன கேட்கணும்? ஒய் கேட்குறாங்க. அதனால ரீசன் கட் பண்ணிடணும். ஒய் ஹேஸ் ஹி கான் டு தி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு வரணும். டென்ஸ் மாறக்கூடாது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஹேஸ் கான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல தான் வரணும். நெக்ஸ்ட் பேசேஜ் கொஸ்டின் அது கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க என்ன கேரக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இது பிசி ஆன்சர் வரணும். படிச்சு பார்த்தீங்கன்னா பிசி வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் கேட்டிருக்காங்க. அகைன் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இது வித்தியாசமாக இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டி ஆன்சர் வந்து மார்க் பண்ணி செக் பண்ணி இப்போ idioms and phrases இருக்கியா? he is at the helm of affairs அப்படின்னு. he is at the helm of affairs அப்படின்னு சொல்லி வரும். அசலாக அவர்தான் வந்து எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சென்டென்ஸ்ல பாருங்க, as if அப்படின்னா அதை போல ஆனா அந்த மாதிரி இல்லை, அவன் கலெக்டர் மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கலெக்டரா இல்லாம கலெக்டர் மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு as if யூஸ் பண்றோம். அதே மாதிரி நான் வந்து என் ஒய்ஃப் பண்ண அதே டைம்ல எக்ஸாக்ட்லி பிறந்துட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆன்சர் வந்து மார்க் பண்ணலாம். கண்டிப்பா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இல்லாம என்ன இருக்கு? யாரும் வரலையா? பார்க்கலையா? கரெக்டாக போதா? ஆடியோ வருதாங்கல்ல? இன்னொரு யாரும் வந்திருக்காங்க சார். இருக்கிறாங்களா? ஆடியோ வருதுங்கல்ல? கரெக்டாக. சரி. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, ஒரு லோக்கல் சேரிட்டி ஆர்கனைசேஷன் ஒர்க்குக்கு வந்து நீங்கள் வந்து வாலண்டியராக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த சேரிட்டி கோஆர்டினேட் பண்ணுறாரு இல்லையா? அவருக்கு இமெயில் வந்து அனுப்புறது என்ன மாதிரி அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இமெயில் அனுப்புறது என்ன மாதிரி அனுப்புவீங்க அப்படின்னா என்ன ரிக்வஸ்ட் பண்ணி அனுப்புவோம் அப்படின்னா டொனேஷன் ஐட்டம், என்னென்ன ஐட்டம்ஸ் டொனேட் பண்ணுங்க அந்த சேரிட்டிக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா சி வந்து பி வந்து OTC அப்படின்றது ஆன்சர் ஆகும். இதில் ஒரு விஐபி சரியா, ஒரு செலிபிரிட்டி சாதாரண நாளில் வந்து மற்றவங்க கண்ணில் படாமல் லோக்கல் புக் ஸ்டோருக்கு போயிட்டு வந்தா அது வந்து எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் அது இன்காக்னிட்டோ அப்படின்னு எனக்கு ஆன்சர் எடுக்கலாம். இன்காக்னிட்டோ அப்படின்னா அவர் செலிபிரிட்டி தான், ஆனால் சாதாரண மக்கள் கூட போகும்போது போயிட்டு வராது அப்படின்ற மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. அகைன் வந்து சக் இஸ் மெண்டேஷியஸ் அபவுட் இஸ் வெஜிடேரியனிசம் அப்படின்னு சொல்றாங்க. மெண்டேஷியஸ் அப்படின்னா பொய் சொல்றது அப்படின்னு அர்த்தம். இங்க சின்னோனியம் தான் கேட்டிருக்காங்க, அதனால உண்மை இல்லாம இருக்கிறது ஏ அப்படின்றது மீனிங் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. கான்ஷியஸ்னஸ்னா ஜாக்கிரதையா இருக்கிறது. ஓகேங்களா? ஆப்போசிட் வேர்ட் வந்து ரெக்லெஸ்னஸ், ஜாக்கிரதையா இல்லாம இருக்கிறது. இன்டேட் அப்படின்னா இன்வால்வ், உள்ளே இருக்குது. அக்வைர்டுனாக்க வெளியில கத்துக்கிறதுன்னு இருக்கும். ஸோ சி வந்து ஆன்சர் வரும். 39க்கு சி வந்து ஆன்சர் வரும். ஸோ 40க்கு என்ன சொல்றாங்க? சூட்டபிள் வேர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த fulfill was ascended to ஒரு 2 வந்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வரும் இன்ஃபினிட்டிவ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ 2 கரெக்ட் த மிஸ்டேக் அப்படின்னு வரும். மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுறதுன்னு வரும்.
கிளாரிஃபை இந்த வேர்ட் ஆகுது ரெக்டிஃபை கிளாரிஃபை கண்டோன் அப்படி வராது. ஸோ ஆன் பென் இது சேர்ந்து இருந்தால் என்னன்னு சொல்றாங்க எர்கோப்ரோடைட் அப்படின்னு சொல்லி பேர் எடுக்கிறாங்க. ஸோ வேர்டு கிரியேஷன் எப்படி கேட்குறாங்க. செகண்ட் என்ன கேட்குறாங்க பாருங்க, கன்சிஸ்டன்ட்ங்கிற வேர்டுக்கு ஆப்போசிட் நெகட்டிவ் கேஸ், எம்பார்க்ங்கிற வேர்டுக்கு நெகட்டிவ் கேஸ். கன்சிஸ்டன்ட்க்கு ஆப்போசிட் வேர்டு வந்து இன்கன்சிஸ்டன்ட், எம்பார்க்கு ஆப்போசிட் வேர்டு வந்து டிஸ்எம்பார்க் அப்படின்னு சொல்லி வரணும். பாருங்க ஐபிசிசி அப்படின்னு ஒன்று கேட்கலாம், இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் எக்ஸ்பேன்ஷன், ப்ராப்பர் எக்ஸ்பேன்ஷன். கிளப் ஆயிட்டு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 44th क्वेश्चन என்ன சொல்றாங்க, இம்பெரிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லி இது ஒண்ணு மட்டும் தான் கட்டளை வாக்கியம் ஆகும். 44 வந்து சி ஆன்சர் வரணும். நெக்ஸ்ட் லெட் மை ஹெட் பி ஷேட்டர்ட் இன்டு பீசஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது என்னென்ன சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவும் இம்பெரிட்டிவ் சென்டென்ஸ்ல வரும். அதாவது கட்டளை வாக்கியம் ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி பாருங்க, ஒரு ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி கெஞ்சுற மாதிரி அப்படிலாம் வந்தா இம்பெரிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சுக்கலாம். கொடுத்துருக்கிற சென்டென்ஸை இம்பெரிட்டிவ் சென்டென்ஸாக மாற்ற சொல்றாங்க. இம்பெரிட்டிவ் சென்டென்ஸ் கட்டளை வாக்கியம் சொல்லி யூ ஷுட் ஆன்சர் ஆல் தி क्वेश्चंस அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது மாதிரி எப்படி சொல்றோம், போ நில் வா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வெர்ப்ல ஸ்டார்ட் ஆகும். இம்பெரிட்டிவ் சென்டென்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும், வெர்ப்ல ஸ்டார்ட் ஆகும். ஆன்சர் ஆல் தி क्वेश्चंस அப்படின்னு வரணும். ஸோ இது வந்து பி வந்து ஆன்சர் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை தி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன வருது பாருங்க, he commented how beautiful the girl was அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த how what which where இதெல்லாம் வந்ததுனாக்க காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ரெண்டு ஸ்மால் சென்டென்ஸ் he commented a sentence how the beautiful girl was அப்படின்னு சபார்டினேட் கிளாஸ் சொல்லுவாங்க, மெயின் கிளாஸ் சொல்லுவாங்க. இப்படி வந்து அதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு பேர். the phrase a crown made of gold அப்படின்னு சொல்றாங்க. கோல்டால செய்யப்பட்ட மகுடம் அப்படின்றாங்க. இது பேர் வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ்ல அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லி வரும். அட்ஜெக்டிவ் கிளாஸ் வராது, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாசிட்டிவ் டிகிரி இல்லையா, அது மூணு ஸ்டெப் இருக்கு ஆக்சுவலா. as so as no other அப்படின்னு சொல்லி வரும். இது ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டா வரும். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி எது கரெக்டா இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. அதனால கவனிச்சு பாருங்க, மோர்னு ஒன்று வருது, ஸ்மார்ட்டர்னு ஒன்று வருது. இப்படி வந்தாலும் சென்டென்ஸ் தப்பு. ஏதாவது ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி தான் வரணும். The bus is less more complicated. இங்கே பார்த்தீங்கன்னா less more ரெண்டு டைம் வருது. This sum is less complicated than the previous one. இது மட்டும் தான் கரெக்ட். அதே மாதிரி இங்கே more easier ரெண்டு வருது தப்பு. ஸோ சி ஆன்சர் வரணும். ஸோ இதுக்கு சி ஆன்சர் கொடுக்கலாம். 50வது கொஸ்டின். 51வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரூஃபிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் ப்ரூஃபிங் ஆஃப் ஏ பிஸ்னஸ் வந்து ஃபியூச்சர் ஏதாவது பண்ணுறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஷார்ட் டர்ம் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறது மீனிங் வராது இல்லையா, ரெடியூஸ் த நீட் ஃபார் இன்னோவேஷன் அது மீனிங் வராது, கன்சூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை குறைக்கிறது போய் யாராவது செய்வாங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், என்ஹான்ஸ் மார்க்கெட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூச்சர் நல்ல தொகை வர மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க இல்லையா, அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வர என்ன கையாளுவாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கொஸ்டின் எங்கே பிடிச்சிருக்காங்கன்னு தெரியல, நீங்கள் ஏதோ கொண்டு வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. மேட்ரோனிமிக் அப்படின்னு சொன்னாங்க, அம்மா சம்பந்தப்பட்ட உருவாக்கப்பட்ட புதிய வார்த்தை. அம்மா அந்த மீனிங்ல வர புதிய வார்த்தைக்கு பேர் வந்து மேட்ரோனிமிக் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கலாம். அகைன் வந்து சினோனிம் கேட்டிருக்காங்க. கரெக்ட் சினோனிம் என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க சொல்லுவாங்க, கிரவுண்ட் அப்படின்னா பின்னாடி மிச்சம் தான் அர்த்தம். கிரவுண்ட் அப்படின்னா டாப்ல இருக்கு, சி வந்து 1. இப்போ உங்களுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட்னா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ வெயில் அப்படின்னா திரை போடுறது, அப்போ கன்சீல் அப்படின்னா மறைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பி ஆன்சர் ஆக்சுவலாக.
55வது क्वेश्चन என்ன கேக்குறாங்க? House on Elm Street அப்படின்னு சொல்லி ஒரு poem இருக்கு. அந்த poemல வந்து நாடியா புஷ் என்ன சொல்றாங்க? The house is to be alive day ன்னு சொல்றாங்க. பகல்ல வந்து அந்த வீடு வந்து வெளிச்சமாகணும், நைட்ல வெளிச்சமாகணும்னு சொல்லியிருக்காங்க. The poet was often tempted to go inside the house. அந்த வீட்டுக்குள்ள போகணும், அந்த வீட்டை டெம்ப் பண்ணதுன்னு சொல்றாங்க. இதை சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு பின்னாடி பக்கத்துல ஒரு புதிரான ஒரு மரம் இருக்கு, ஒரு பிசாசு மாதிரி ஒரு மரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்றாங்க தப்பாங்க. ஸோ 2 and 3 மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேர்ட்ஸ் பேர் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தெரிஞ்சு தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். பாருங்க, லைட்ஸ் அப்படின்னா ஃப்ளிக்கர் ஆகலையா, லைட்ஸ் வந்து கொடுக்குறது இல்லையா, ஃப்ளிக்கர் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வாட்ஸ் வந்து கிரங்கள், செவர் அதே கொஞ்சமாக நஞ்சு போகிறதுன்னு சொல்லலாம். ஸோ இது ஆன்சர் வந்து பி, வேர்டு பவரில் கேட்டிருக்காங்க. டெம்பஸ்ட் பிளே பற்றி என்ன கொடுத்துருக்காங்க? ஷேக்ஸ்பியர் பிளே வந்து டெம்பஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்க, டெம்பஸ்ட் வந்து 1500 எழுதினாரு, இன்னும் 1610 11 அந்த பக்கத்தில் எழுதினாரு. ஸோ இது வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய கடைசி பிளே. ஆமாம், ஒரு ஆக்சுவலாக வந்து உண்மையிலேயே ஒரு கப்பல் வந்து கவர்ந்து விட்டுக்குள்ளாச்சு. அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரி என்ன சொன்னாங்க? ஒரு சி ஆன்சர் ஆக்சுவலாக இது போன எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேக் வந்தால் தான் கோத்ரூ பண்ண சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேசேஜ் கொடுத்துருக்காங்க, ஆதார் பற்றி கொடுத்துருக்காங்க. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு, ஆதார் வந்து வெல்ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி தான் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, மற்ற பர்பஸ் ஐடி கார்டு மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இது தப்பு, மற்ற எல்லாமே ரைட் அப்படின்னு. ஸோ பிசிடி வந்து ஆன்சர் ஃபுல்லாகவே கொஸ்டின் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அகைன் வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதில் இது தப்பு, இது தப்பு, இதுவும் தப்பு. ஸோ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்று தான் கரெக்டாக சொல்கிறாங்க. பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஃபார் பேங்க்ஸ் என்னன்னா நான் பர்ஃபார்மிங் அசட்டை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, which question type illustrates a point or focuses attention on the idea of principle? ஒரே ஒரு விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபனல்னா புனல். புனல் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குது, அந்த மாதிரி இருக்கிறது இந்த மீனிங்கில் சொல்கிறாங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாக்க கவர்மெண்ட் ரிலேட்டடாக சொல்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு. இது ஜஸ்ட் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ரீஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்ட் செய்யும் இன்க்ரீஸ் கார்பன் சிங்ஸ் அண்ட் பயோலஜி. இதை படிச்சீங்கன்னா இதை அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அதுதான் அப்படியே கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி ஆன்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீஃபாரஸ்டேஷன் திரும்பவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க வேறு. இதில் எது ரைட் எழுதுறாங்க பேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பாக இருக்குது, மற்ற 3 கரெக்டாக இருக்குது. அதனால் பிசிடி வந்து கரெக்டான ஆன்சர். ஃபார்மல் லெட்டரில் என்ன இருக்காது கேட்டிருக்காங்க. ஃபார்மல் லெட்டர் பாருங்க, இப்போ நாட் ஏ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர் என்ன சொல்கிறாங்க? அஃபிஷியல் லெட்டர்னு சொல்கிறோம். நல்லா படிச்சு பாருங்க. ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம், ஆமாம். கிளியர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸ்லாங் யூஸ் பண்ணுவோம், அதில் வாப்போ அப்படின்னு பேசுவோம். லோக்கல் ஸ்லாங் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் எடுத்துக்கலாம். ஃபார்மல் லெட்டரில் வந்து இது இருக்காது, அதே மாதிரி இது வந்து இருக்கும். இது ஒன்று மட்டும் தான் ஆப்போசிட் ஆகும், அதனால சி ஆன்சர் எடுத்துக்கலாம். இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் நடந்தது இல்லையா, அப்போ மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், சோசியலிசவாதிகள் அப்படின்னு பல பேர் சேர்ந்து வந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடினாங்க அப்படின்றத நம்ம என்ன மாதிரி சொல்லலாம்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து தேசியவாதம் வந்து பல பேர் இன்வால்வ் ஆனாங்க, பல வகையில் நம்ம போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தப்படுது. fill in the blanks அப்படின்னு சொல்லி கீழே 4 கொடுத்து கேட்டிருக்காங்க. மேனேஜர் வாஸ் known for his positive approach to decision making which often led to excellent அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி வந்து வரும். இந்த வேர்ட்ஸ் அங்கே மேட்ச் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து சரியாகும். 66வது என்ன சொல்றாங்க பாருங்க, ஃப்ரேசல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூ ஹேட் பெட்டர் ரிங் ஹர், அவளை கூப்பிட்டு சொல்லு நாளைக்கா வரும்னு சொல்லி. அங்கே வந்து ரிங் அப்னு பண்ணுறோம், ரிங் அப். அதே மாதிரி இமீடியட் ட்ராப்பிங், அவங்கள வர சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. ட்ராப்பிங்னா வாங்கன்னு அர்த்தம். உன்னால் முடியலன்னா அதை விட்டு பண்ண வித்தவுட் அப்படின்னு வரணும். இந்த இடத்துல ட்ரை அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ வந்து டி வந்து ஆன்சர். 66வது. 67வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
For actually spelling கேக்குறாங்க actually. Class of people in society who are interested mainly in earning more money and higher social position. ரஷ்யாவில் ரசிப்புரட்சி ஏற்பட்டது. கீழ்த்தட்டு மக்கள் மேற்தட்டு மக்கள் ரெண்டு பேர் இருக்காங்க. அதில் வந்து கீழ்த்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற பேர் இது மேற்தட்டு மக்கள் குர்ஜியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக ஸ்பெல்லிங் தான் கேட்டுருக்காங்க. சி வந்து கரெக்ட் ஸ்பெல்லிங். பாருங்க பேசிவ் வாய்ஸ் கொஞ்சம் கேட்டுருக்காங்க. சப்ஜெக்ட் வேர்பு இன்டென்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து ஒரு டைம் சேஞ்ச் பண்ணலாம், இன்னொரு ஆப்ஜெக்ட் இன்னொரு சேஞ்ச் பண்ணலாம் சொல்லி நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி பாருங்க இது ரெண்டு வந்து கரெக்ட் ஆன்சர் டியும் டி. சரியா, ஆக்டிவ் வாய்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க சென்டென்ஸ் கிளாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தி பென் இஸ் ப்ளூ அப்படின்னா டிக்ளரேட்டிவ். சாதாரண வாக்கியத்துக்கு இன்னொரு பேர் வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க ஹவ் ஆர் யூ வந்து இன்டராக்டிவ் சென்டென்ஸ். பாருங்க ஆன்சர் எப்படி பத்தனமா மேட்ச் பண்ணிடலாம். பாருங்க இந்த சென்டென்ஸ்ல இன்ஃபினிட்டிவ் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபினிட்டிவ்னா டு கூட வர சேர்ந்தா அதுக்கு பேர் வந்து இன்ஃபினிட்டிவ். பாருங்க 2 + 1 எதுல இருக்கு டு டேக் அப்படின்னு வந்து இது ஒண்ணு தான் வந்து எல்லாம் அதுக்கு பார்த்தா இல்ல. சோ இது வந்து ஆன்சர். I heard of this having gained a prize அப்படின்னு வந்திருக்கு. இதுல having gained இல்லையா, இது வந்து gerund ஃபங்க்ஷன்ல வந்து 71ல. நெக்ஸ்ட் பார்ட்டிசிபிள் சென்டென்ஸ்ல எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ing ஃபார்ம்ல வந்து present participle சொல்லி சொல்லுவாங்க. क्वेश्चन टैग கேட்டிருக்காங்க. லெட்டர்ஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகிட்டே வரணும். shall be அப்படி சொல்லி நம்ம क्वेश्चन टैग வந்து வரணும். அட்ஹாக் கமிட்டி அப்படின்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? சிறப்பு கமிட்டி சொல்றாங்க. அட்ஹாக் அப்படின்னா அதுக்கு கமிட்டி ஃபார்ம் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ், ஒரு பர்பஸ்க்காக போடுவாங்க. முடிஞ்ச உடனே அதை எடுத்துருவாங்க. அது பேர் அட்ஹாக் கமிட்டி. அஜெண்டான்னு சொல்றாங்க இல்லையா ஃபங்க்ஷன்ஸ்ல. ஃபங்க்ஷன்ஸ் எடுத்ததுல அஜெண்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி டிஸ்கஸ். என்னென்ன நிகழ்ச்சிகள் வந்து யாரெல்லாம் நாங்கள் கவனிக்கணும் அப்படின்றது அதில் வந்து நம்ம சொல்லுவோம். தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க பிகான் டு ஃபங்க்ஷன் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2005 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ராபர்ட் ஃப்ராஸ்ட் அமெரிக்கன் போயிட்டு இருக்காரு இல்லையா, ஸோ அவர் எழுத புக்ஸ் கேட்டிருக்காங்க. த ரோட் நாட் டேக்கன் அவர் எழுதுனது ஆக்சுவலாக மெண்டிங் வால் அப்படின்னு அவர் எழுதுது. ஸோ 1 and 3 வந்து ஆன்சர் ஆக்சுவலாக. அப்புறம் ஆன் கில்லிங் எட் அப்படிங்கிற பயம் இருக்கு இல்லையா, கிவ் பட்டேல் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்றாங்கன்னா கிவ் பட்டேல் சொன்னது எது தப்பா இருக்கு இல்லை மென்ஷன் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. கட்டிங் ஆஃப் ட்ரீ இஸ் அன் ஆக்ட் ஆஃப் மர்டர் அப்படின்றார். மரத்தை வந்து வெட்டக்கூடாதுன்ற மீனிங்ல அவர் வந்து போயம் எழுதியிருக்காரு. இது கரெக்ட் ஆக்சுவலாக வந்து a simple jab of the knife will cut a tree சொல்றாங்க. மரத்துல ஒரு வெட்டு வெட்டாவே மரம் வெட்டிடும் அப்படின்னு சொல்லறாங்க. ஒரு கத்தியால மரத்தை வெட்ட முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க வெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவா வந்து வெட்டாதுன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூமியை பாதுகாக்க மக்கள் தவறிட்டாங்க அப்படின்றது இது கரெக்டாக சொல்லியிருக்காங்க. மரத்தினுடைய ஸ்ட்ரென்த் எதுல இருக்கு? பிரான்சஸ்ல இருக்குன்னு சொல்றாரு. மரத்தினுடைய ஸ்ட்ரென்த் பிரான்சஸ்ல இருக்கா வேர்ல இருக்கா? வேர்ல இருக்கு. ஸோ வேர்ல அப்படின்னு வரணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 4 தப்பா இருக்கு ஆக்சுவலா. ஆன்சர் வந்து பி அப்படின்னு சொல்லி வராங்க. இதுல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபாஸ்டர் தேன் எ சீட்டா. ஆக்சுவலா சிறுத்தைப்புலி இருக்கு இல்லையா, அதை விட வேகமா பிக்கர் தேன் எ மவுண்டைன் அப்படின்றது. ஸோ 2 கம்பேர் பண்ற மாதிரி வந்தா என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? நம்ம சிமிலி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இங்க வேற எதுவும் வந்து மேட்சும் ஆகாது. ஆனால் ஃபோரா கிடையாது, கான்சனன்ஸ் கிடையாது, இமேஜ் எதுவுமே கிடையாது. அல்ஃபிரட் நோபல் பத்தி ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இது கரெக்ட்டா தெரியல ஆக்சுவலா. என்ன எழுதுறது கரெக்ட்டா தெரியல. இது செக் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. மத்த டேட்டால நம்ம செக் பண்ணிருக்கோம். மித்தாலி தலேராஜ் அவரை பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இவங்க வந்து கண்டினியூஸா 7 செஞ்சுரிஸ் போட்டாங்க. 7 செஞ்சுரிஸ் போடல, 50s போட்டிருக்காங்க. 50s வந்து 7 டைம்ஸ் கண்டினியூஸா போட்டிருக்காங்க. ஸோ இது டேட்டா தான். ஸோ அவங்க வந்து தமிழியன் டேட்டா கரெக்ட். 10% அவார்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை 10 தான் கொடுத்துருக்காங்க. அவங்களை என்ன சொல்றாங்க? டெண்டர் ஆஃப் இந்தியன் பெண்கள் கிரிக்கெட் சொல்றாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களை என்கரேஜ் பண்ணலன்னு சொல்றாங்க. அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ 1 3 5 வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அது ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு பேரை கொடுத்துருக்காங்க. காம்ப்ரேஷன்ல வந்து இ சேவை சென்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் என்ன கேட்குறாங்க? இ
சேவை செய்வதே மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அரசாங்கத்துடைய மிக முக்கியமான சேவைகளை மக்களுக்கு ஆன்லைன்ல தருது. பட்டா வாங்குறது, சர்டிஃபிகேட் வாங்குறது, டிஎன்பிசி அப்ளை பண்ணுறது, ஒரு மெயில பெரிய அட்ரஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்க, லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி, லாங் டேர்ம்ல வந்து இ சேவா மையத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, கண்டிப்பா அது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த கண்டெக்ஸ்ட்ல இந்த இடத்துல வந்து ஒரு மீனிங் ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாங்க. வேர்ட் யூஸ் பண்றாங்க, ஸ்ட்ரீம் லைன் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றாங்க. பாருங்க, நல்லா படிச்சு பாருங்க. இங்க கொடுத்துக்கிற 4 வேர்ட்ல காம்ப்ளிகேட்னா நெகட்டிவ் வேர்ட், டிலே பண்ணுறதுனா நெகட்டிவ் வேர்ட், இன்க்ரீஸ் காஸ்ட்னா நெகட்டிவ். ஸோ சிம்பிளிஃபைட் மட்டும் தான் ஆன்சர். 84ல பி ஆன்சர். இங்க வந்து சொல்றாங்க, யார் என்னன்னு தெரியாது, வேற படிச்சு பார்த்தா சொல்ற பாருங்க. மாண்டேகர் ஒரு ஆள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா பெண் அவங்களுடைய இன்னர் குவாலிட்டிஸ் பத்தி சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லி வரணும் சொல்லலாம். இந்த பேஷண்ட் என்ன சொல்றாங்க, ஸ்கூல்ல வந்து ஆனுவல் சயின்ஸ் ஃபேர் நடக்கிறத பத்தி சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க என்ன சொல்றாங்க, சயின்ஸ் ஃபேர் இன்க்ளூடட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அபவுட் என்விரான்மெண்ட், ஒன்று மட்டும் தான் கரெக்ட். ஸோ பி வந்து ஆன்சர். அதே மாதிரி டிஜிட்டல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன கேட்குறாங்க, இதுல வந்து பெஸ்டா என்ன சொல்ல முடியும் அந்த பேஷண்ட்டை வச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பாருங்க பிஎன்சி வந்து இதில் ஆன்சர் ஆகும். படிச்சு பாருங்க, ரொம்ப டைம் ஆகும் சொல்லிட்டு நான் படிக்கல, அப்படி ஆன்சர் பண்ணுறேன். படிச்சு பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் தான். அதே மாதிரி 88வது இதில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஒரு டாபிக் இருக்கு ஆக்சுவலாக, அந்த டாபிக் பற்றி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரிலேட்டடாக ஒரு டாபிக். இது வந்து தப்பு, இது 3 கரெக்ட் ஆக்சுவலாக. அதனால் பிசிடி கரெக்ட் ஆக்சுவலாக. 89 என்ன சொல்கிறாங்க, ரொம்ப வேகமாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க இங்கிலீஷில் வந்து. ஸோ பாருங்க, யூ வாண்ட் டு சீ ஹிம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இது எக்ஸாக்ட்லி என்னன்னு தெரியல ஆக்சுவலாக. ஸோ செக் பண்ணலாம். பாருங்க இன்னொன்று கேட்டிருக்காங்க, will you tell me who is there அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன, டைரக்ட் கொஸ்டினா இன்டைரக்ட் கொஸ்டினா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதாவது நேரடியாக முன்னால் இருக்கிற ஆர்கிட்ட கேட்டால் இருக்கு டைரக்ட் கொஸ்டினா. இது வந்து இன்னொரு விஷயத்தை கேட்குறாங்களே, அங்கே பார்க்குறது யாருக்கு இவங்களே கேட்குறாங்க. அதனால் அதுக்கு என்ன பேர், இன்டைரக்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ்ல she read the message and slide, மெசேஜ் படிச்சுட்டு பெருமூச்சு விட்டா அப்படின்னு போட்டுட்டு இங்க வர வேர்டு வந்து நெகட்டிவ் எமோஷன் வரணும், பாசிட்டிவ் வரக்கூடாது. ஆனால் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ற வேர்டு வந்து ஆன்சரா வரும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கேட்டிருக்காங்க சினாரியோ. புதுசாக அப்பாயிண்ட் பண்ண நீங்க வந்து ஒரு அதிகாரி, உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் டாபிக் கொடுக்குறாங்க. ஸோ மக்கள்கிட்ட எந்த மாதிரி எடுத்து போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டும் கரெக்ட் ஆக்சுவலாக. பிடி கரெக்ட் ஆக்சுவலாக. பட்ஸ் பார்த்தீங்கன்னா பிடி கரெக்ட். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இல்லையா, இது கரெக்ட் எது கரெக்ட் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இது ஒன்று மட்டும் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சு பாஸ் த ஒர்க் அப்படின்னு என்ன சொல்றது, காரணம் சொல்றது, சாப்பிட்டு காரணம் சொல்றது. அதுக்கு என்ன பேரு, டு பிளேம் ஈச் அதர்னு பேர். அப்ப இதுவும் இம்ப்ராப்பரா இருக்கணுமா, கண்டிப்பா இது ரெண்டும் மிஸ்மேட்சா இருக்கும். அதனால ஆன்சர் வந்து 2 and 4. It makes rather a fuss about ordinary things அப்படின்னு. இந்த rather இருக்கு இல்லையா, இது வந்து adverb அப்படின்ற ஃபங்க்ஷன்ல இங்க வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து the wages of the sin, இங்க வந்து is வரணும். அதான் தப்பா இருக்கு. is wages வந்து இந்த wages plural வரக்கூடாது, அவருடைய சம்பளம் மட்டும் தான் வரணும். சம்பளங்கள் அப்படின்னு வேர்டு வரக்கூடாது. measles are a disease. measles ஒரு நோய், அதனால is தான் வரணும். இதுவும் தப்பா இருக்கு. politics has divided the country அப்படின்னா politics singular, அதனால has divided, this is correct. ஆன்சர் வந்து D. 96வது என்ன கொடுத்திருக்காங்க, she dashed out because she yesterday அப்படி கொடுத்திருக்காங்க. the past tense வரணும். பாருங்க, has been cleaning present வரக்கூடாது, have been cleaning present வரக்கூடாது, is present tense. ஸோ என்ன வரணும், was படத்துல தான் வரணும். she was tired because she had been cleaning yesterday அப்படின்னு சொல்லி வரணும். So the last page, for interrogative form, you have to be there on Monday அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாக்ட்லி தெரியல, ட்ரை பண்ணி பார்த்ததுல செக் பண்ணலாம் பார்த்து. நெக்ஸ்ட் பாருங்க, give me a book அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அதை அப்ரிஷியேட் பண்ற ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லணுமா. என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, பாருங்க, thank you for giving the book அப்படின்னு ஒரு அப்ரிஷியேட் பண்ணலாம். அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அப்ரிஷியேட் ஆன மாதிரி இருக்கும்.
மற்ற சென்டென்ஸ் தப்பா இருப்பாங்க. why do you not give attention இந்த சென்டென்ஸ் இது ஓகே நார்மலா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, dogs usually என்ன டென்ஸ் வரணும்? dogs usually chase cats அப்படின்னு வரணும். பூனை வந்து பாத்தீங்கன்னா பூனையால நாய் வந்து தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட்ல வந்து நம்ம படிச்ச கிராமர்ல இருந்து தேர்ட் கண்டிஷனல் ஃபார்மேட் if she had studied well she would have passed on the examination ன்னு சொல்லி வரும். Thank you. உங்களுக்கு நன்றி.